உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஷிஃபா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஷிஃபா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் மருத்துவமனை வளாகத்திலிருந்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் முகமது ஷாபி அவர்கள் தலைமை தாங்கினார். புகையிலை எதிர்ப்பு தின சிறப்பு செய்தியினை மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர் முகமது இப்ராஹிம், அறுவை சிகிச்சை மருத்துவர் அஜய் ரெக்ஸ், சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவர் நிரஞ்ச், மகளிர் நல மருத்துவர் ஷெரோன் ரோஸ் ஜொனேட்டா ஆகியோர் வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்த திருநெல்வேலி உணவு பாதுகாப்பு துறை நியமன அதிகாரி மருத்துவர் புஷ்பராஜ் அவர்கள் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய வாகனம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஷிஃபா மருத்துவமனையில் தொடங்கி திருநெல்வேலி முழுவதும் பிரச்சாரம் செய்யப்பட்டது. மேலும் விழிப்புணர்வு தூண்டும் பிரச்சாரங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் பிரிவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புகையிலை உயிரை கொல்லும். புகையிலை இதய நோய், குரல்பை நச்சு நோய், வாயுகுழாய் பாதிப்புகள் போன்ற பல உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. புகையிலை பழக்கம் மனதையும் குடும்பத்தையும் சீரழிக்கிறது. புகையிலை நம்மை மட்டுமின்றி நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நலனையும் பாதிக்கின்றன. காவல்துறைக்கு தகவல் வேண்டியது நம் கடமை. எனவே புகையிலையை ஒழிக்க நம்மால் முடிந்தவரை அனைவருக்கும் புகையிலையினால் ஏற்படும் தீமைகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், ஷிஃபா மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகின்றேன். இன்று மே 31ஆம் தேதி இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம். இந்த தினத்தில் ஷிஃபா மருத்துவமனையில் புகையிலைக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் உலக அளவில் புகையிலை எதிர்ப்பை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால், இந்த புகையிலுடைய அந்த தீங்கை நாம் தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதுதான். இன்றைய காலகட்டத்தில் இளைய தலைமுறையினர் இந்த புகையிலையினால் பாதிக்கப்படுகிறார்கள். அதோடைய அந்த அடிமைத்தனம் அடிக்ஷனில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த புகையிலை பல்வேறு வகையான நோய்களை உண்டாக்குகின்றது. அதிலேயும் முக்கியமாக புற்றுநோய், அதாவது கேன்சர் நோய் உண்டாக்குகிறது. இது வாய் புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், இறப்பை புற்றுநோய், கணைய புற்றுநோய், மண்ணீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், அதே மாதிரி நீர்ப்பை, அதாவது யூரினரி பிளாடர் கேன்சர் போன்ற பல்வேறு புற்றுநோய்களை உண்டாக்குகின்றது. இந்த புகையிலை பிடிப்பதால் புகையிலையை பிடிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அதை சுற்றி இருப்பவர்களுக்கும் இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் என்ற முறையில் அவர்களும் பாதிக்கப்படுகின்றனர். குழந்தைகளும் பெண்களும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். எனவே இந்த புகையிலை எதிர்ப்பு தினத்தில் இந்த புகையிலை உபயோகத்தில் ஏற்படக்கூடிய அந்த நச்சுத்தன்மைகள் மற்றும் தீமைகளை நாம் மற்றவர்கள் எடுத்துக்கூற வேண்டும். மற்றும் புகையிலை சிகரெட் மற்றும் பீடி போன்ற பொருட்கள் மட்டுமல்லாமல் குட்கா, ஹான்ஸ் போன்ற மற்ற புகையிலை சார்ந்த பொருட்களாலும் இந்த நச்சுத்தன்மை நம் உடலை பாதிக்கின்றது. அதையும் மக்களுக்கு எடுத்து கூறி இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தில் புகையிலை இல்லாத ஒரு உலகை உருவாக்கி நாம் அதனால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை மற்றும் பல்வேறு வகையான நோய்களிலிருந்து நாம் நம்மளுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உணவு பாதுகாப்பு துறையோட மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் புஷ்பராஜ் சொல்கிறேன். இன்றைக்கி உலக புகையிலை இல்லா தினமாக நாங்கள் அனுசரிச்சுருக்கோம். இது எல்லாருக்கும் நம்ம சொல்ல வருது என்னென்னா, புகையிலைனால் வர அடிக்ஷனும் புற்றுநோயும் உண்டு பண்ணுறதை தடுக்கணும், பொதுமக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு தமிழக அரசு வருடம் இதை தடை பண்ணிட்டு இருக்காங்க. அதை விற்கிறவங்க மேலே மிக கடுமையான தண்டனையானாங்க. 25,000 ரூபா ஃபைன், 50,000 ரூபா ஃபைன், 1 லட்ச ரூபா வரைக்கும் ஃபைன் போடுறோம், கடையை மூடுறோம்.
அதுக்கப்புறம் அவங்க மேலே கிரிமினல் கேஸும் போடுறோம். இவ்வளோ வழக்குகள் நாங்கள் தொடுத்துட்ருக்கோம். அதையும் மீறி சில பேர் வித்துட்ருக்காங்க. நாங்கள் கண்காணிச்சுட்ருக்கோம். அவங்களையும் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு கடுமையாக சொல்லிக்கிறோம். அவங்கள மன்னிக்கவே மாட்டோம். அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் பொதுமக்களும் அதை பயன்படுத்த மாட்டோம் என்று அவங்க சார்பாகவும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு புகையிலை இல்லாத ஒரு உலகத்தை உண்டு பண்ணுவோன்னு ஒவ்வொரு நபரும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்காக இன்றைய தினம் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று நம்ம உணவு பாதுகாப்புத்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.